அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம குலதெய்வ வரலாற்று தொடர்ல கேட்க போற கதை மதுரைக்கு அருகே உள்ள கருமாத்தூர் என்ற ஊரில் இருக்கும் முனுசாமி கோவிலுடைய தல வரலாறு தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். மதுரையில் இருந்து தேனி செல்லும் சாலையில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கருமாத்தூர். இங்குதான் இருக்கிறது முனுசாமி கோவில். இந்த கோவில் உருவான தலப்புராணம் மிகவும் சுவாரஸ்யமானது. முன்னொரு காலத்தில் வடக்கிலிருந்து சிவா, விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளும் தென்னாட்டின் இயற்கை எழில் கொஞ்சம் கருமாத்தூர் அழகில் மயங்கி அங்கே குடியிருக்க ஆவல் கொண்டனர். முதலில் பிரம்மாவின் தங்கையான பார்வதி தேவி பேச்சு அம்மனாக அவதரித்து இங்கு வந்து கோவில் கொண்டாள். மும்மூர்த்திகளில் பிரம்மாவின் அம்சம் விருமன் என்பார்கள். விருமன் ஆறாம்பிலிக்கோட்டை என்னும் பகுதிக்கு சென்று தங்கிவிட சிவனாரின் அம்சமான சிதம்பர ஐயன், விஷ்ணுவின் அம்சமான ஆங்கால ஐயன் ஆகியோரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் அங்கே ஏற்கனவே ஆட்சி செய்து வருகிற பேய்காமனுக்கு தன் சொந்த இடத்தை விட்டுக் கொடுக்க மனமில்லை. கடும் கோபம் கொண்டு பேச்சு அம்மனை விரட்டினான். ஆக்ரோஷமான பேய்காமனிடம் தன்னால் சண்டையிட முடியாது என்பதை உணர்ந்த பேச்சு செய்வதறியாது ஆறாம்பிலிக்கோட்டையில் இருக்கிற தன் சகோதரனான விருமாண்டியிடம் ஓடி சென்று தன் பிரார்த்தனையை கூறி முறையிட்டாள். அங்கே அந்த ஊர் மக்கள் விருமனுக்கு படையலிட்டு வழிபட்டு வருவதை கண்டாள். விவரத்தை சொல்லி, இதே போல் தினமும் உனக்கு படையல் போடுகிறேன், வா அங்கே என்று சொல்லி அவனை அங்கே அழைத்து வந்தாள். விருமனும் சகோதரிக்காக அங்கே வந்தார். பேய்காமனுக்கும் விருமாண்டிக்கும் சண்டை நடைபெற்றது. இருபெரும் சக்திகள் சண்டையிட்டால் இந்த உலகம் தாங்குமா? கருப்புசாமி கோவிலில் சமரசம் செய்யப்பட்டது. இருவருக்கும் இடையில் போட்டி ஒன்றை நடத்த முடிவு செய்யப்பட்டது. தொட்டப்ப நாயக்கனூரை ஒரு எல்லையாகவும் மதுரை மொட்டை கோபுரத்தை ஒரு எல்லையாகவும் வைத்து போட்டி நடத்துவது என்று முடிவானது. யார் முதலில் அந்த இடத்தை அடைகிறாரோ அவரே ஜெயித்தவர் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் பேய்காமனோ அதிலும் சூழ்ச்சி செய்தான். தனக்கு நல்ல குதிரையையும் விருமனுக்கு நொண்டி குதிரையையும் வழங்குமாறு செய்தான். ஆனால் வீராதி வீரனான விருமன் அந்த நொண்டி குதிரையிலும் பயணித்து தொட்டப்ப நாயக்கனூர் எல்லையையும் மதுரை மொட்டை கோபுரத்தையும் முதலில் தொட்டு வெற்றி பெற்றான். ஊர் மக்கள் உற்சாகத்தில் கோஷமிட்டனர். இதையடுத்து மூவருமே அங்கு கோவில் கொண்டு அருள்பாலிக்க தொடங்கினர். பேச்சு அம்மனும் சொன்ன சொல்லை காப்பாற்றும் வகையில் தினமும் மன்னனுக்கு மாமிச படையலிட்டாள். ஆனால் தினமும் படையலிட சிரமப்பட்டவள் இதிலிருந்து தப்பிக்க ஒரு சூழ்ச்சி செய்தாள். அருகில் உள்ள கிணற்றில் தன் மோதிரத்தை கழட்டி போட்டுவிட்டு, அண்ணா, மோதிரம் கிணற்றில் விழுந்து விட்டது, அதை எடுத்து தாருங்கள் என்று கேட்டாள். தங்கையின் விருப்பத்தை நிறைவேற்ற விருமனும் கிணற்றில் இறங்கினான். உடனே பேச்சு பெரிய பாரியை கொண்டு கிணற்றை மூடினாள். பிறகு கிணற்றுக்கு வெளியே இருந்து கண்ணீர் விட்டு வேண்டினாள். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். தினமும் என்னால் படையல் போட முடியவில்லை. வருடத்திற்கு ஒரு முறை இனி உனக்கு படையல் போடுகிறேன். அப்பொழுது சொல் கொண்ட ஆடும் 3 கிடாக்களும் தானமாக உனக்கு தருகிறேன் என்று சொல்லி வேண்டிக் கொண்டாள். தங்கையின் சிரமத்தை புரிந்து கொண்ட விருமனும் கோபம் கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் விருமான் முதலான 3 சாமிகளும் அங்கே அருள் புரிந்து வருகின்றனர் என்கிறது ஸ்தல புராணம். கருமாத்தூரில் உள்ள இந்த கோவிலைத்தான் முனுசாமி கோவில் என்றே அழைக்கின்றனர் மக்கள். சிவ அம்சமான காசி கலியுக சிதம்பர ஐயன், ஸ்ரீ பிரம்மாவின் அம்சமான விருமன் மற்றும் அவன் தங்கை பேச்சி, ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சமான ஆங்கால ஐயன் ஆகிய மூவரும் தனித்தனி கோவிலில் தரிசனம் தருகின்றனர். மகா சிவராத்திரி நாளில் விமர்சையாக இங்கு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. சுமார் 1.5 லட்சம் பேர் வரை கலந்து கொண்டு கிடாவெட்டு, சேவல் காணிக்கை, பொங்கல் படையல் என அமர்க்களப்படும் இந்த திருவிழா இந்த மண்ணின் தனித்துவமான அடையாளமாக திகழ்கிறது. இங்கு எந்த உருவமின்றி பீடமாக மட்டுமே காட்சி தரும் சிதம்பர ஐயன் கோவில். தனித்தனி சந்நிதிகளில் விருமன், பேச்சி ஆகியோர் அருள் புரியும் ஆலயம் மற்றும் கண்ணாயி பூங்கனை சமேதராக ஆங்கால ஐயனும் காட்சி தரும் தலம் என 3 கோவில்களும் அற்புதமாக அமைந்துள்ளன. கிராம கோவிலுக்கே உரிய பெரிய பெரிய சிலை அமைப்புகளுடன் தீபம் ஏற்றுவதற்கான உயரிய கம்பங்களும் இங்கு உள்ளன. ஆடி கடைசி வெளியில் இங்கு பிரமாண்டமாக திருவிழா நடைபெறும். விருமனை கிணற்றில் புதைத்த இடத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய விளக்கு தூண் வைக்கப்பட்டுள்ளது. உச்சிக்கால பூஜையை விருமன் ஏற்றுக்கொண்ட அடையாளமாக இந்த விளக்கு தூண் லேசாக ஆடி அசைந்துவிட்டு நிற்கும் என சிலிர்ப்புடன் சொல்கிறார்கள் ஊர்க்காரர்கள். இங்கு வந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்தால் 3 சாமிகளும் நம் வாழ்வில்
முன்னேற்றத்தை அருள்வார்கள் என்பது நம்பிக்கை. மன பயம் விலகும். துஷ்ட சக்திகள் நம்மை அணுகாது என்பது ஐதீகம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வங்களாக விளங்கும் இந்த 3 சாமிகளையும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது சென்று வணங்கி வாருங்கள். வாழ்வில் நலமும் வளமும் சூழும். என்ன நண்பர்களே, கோவில் வரலாற்றை கேட்டீங்களா? யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் என்னுடைய வீடியோவை பாக்குறீங்க, ஆனா கமெண்ட்ஸ்ன்றது வரவே மாட்டேங்குது. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே என்னுடைய சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதில் மறக்காம ஒரு சின்ன கமெண்ட்டை தட்டி விட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம்.